எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம், 4வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எஸ்தரின் சரித்திரம் 4வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாகை அழைப்பித்து காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டான். இந்த செய்தியை எல்லாரும் நன்றாய் கவனிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வார்த்தை பேசும்படி நினைக்கவில்லை. இன்னைக்கும் மதுல கொஞ்சம் கெட்டணும்னு தான் பிளான் பண்ணி மெடிடேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனாலும் ஆவியானவர் கடந்த நாளில் இந்த வார்த்தையை தீர்க்கமா இருதயத்தில் வைத்து பேச ஆரம்பித்தார். இன்றைய செய்தியை சொல்ல வேண்டுமானால் முகாந்திரம் அறிந்து செயல்படுங்கள். இந்த எஸ்தருக்கு இப்பொழுது என்ன கிடைத்திருக்கிறது என்றால் ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. அவள் தகுதிக்கு மிஞ்சினது. அவள் சற்றும் யோசித்திராதது. அரண்மனையிலே அவள் இந்த ஸ்தானத்தில் வந்து இருப்பதற்கு முன்பதாக அங்கே நடந்த காரியங்கள் ஒன்றும் எஸ்தருக்கு தெரியாது. அங்கே இருந்த வஸ்திக்கும் ராஜாவுக்கும் இடையில பிரச்சனை. வஸ்தி பூர்ண அளவுள்ளவளா இருந்தாள். பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சம்பந்தம் இல்லாம அங்க ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது. ராஜா விருந்துக்கு அழைக்கிறார், இவ வரமாட்டேங்கிறான். அதோட ராஜாவுக்கு கோபம் வந்து வஸ்தியை தூக்கியாச்சு. இப்ப அந்த ஸ்தானத்துல ஒருத்தங்களை கொண்டு வரணும். எத்தனையோ பேர் வரும்போது இந்த எஸ்தருக்கு கண்ணில் தயை கிடைக்குது. எஸ்தரை வந்து அவ்வளோ ஃபேவர் கிடைக்குது. எஸ்தரை உள்ள சேர்த்து கொண்டார்கள். இப்படி இருக்கையில் தான் ஆமான் எழும்புகிறான். இந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை, இந்த வார்த்தைக்குள்ளே போக வேண்டும் என்பதற்காக டச் பண்ணிட்டு நான் வரேன். ஆமான் வந்து யூதருக்கு விரோதமாக பல காரியங்களை தீர்மானித்து யூதரை அழிக்கும்படிக்கு ராஜாவின் கையில் இருக்கிற மோதிரத்தை வாங்கி முத்திரை போட்டு அந்த செய்தி எல்லா இடத்துக்கும் ஒரு நாளையும் செட் பண்ணி வைத்து விட்டு அனுப்புகிறான். இந்த மேட்ரு யாருக்கு தெரியாதுன்னா எஸ்தருக்கு தெரியாது. ஏன் எஸ்தருக்கு தெரியாதுன்னா எஸ்தர் எங்க இருக்கிறாங்கன்னா அரண்மனைக்குள்ள இருக்கிறாங்க. அவர்களுக்கு ராஜ மேன்மை இருக்கிறது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான் அரண்மனை முற்றத்திலே மொர்தெகாய் இரட்டுடுத்தினவனாய் புலம்பிக் கொண்டிருக்கிற செய்தியை அறிந்து இந்த எஸ்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆதாக் என்பவனை அழைத்து போய் கேட்கிறாங்க, காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படிக்கு மொர்தெகாயின் இடத்துல விசாரிக்கும் போது மொர்தெகாய் இந்த எல்லா காரியத்தையும் சொல்லிவிட்டு காரியத்தை மட்டும் சொல்லாமல் எஸ்தர்கிட்ட சொல்றாங்க, நீ போய் ராஜா கிட்ட பேசு, ராஜாவின் இடத்துல வேண்டிக்கொள். அப்படி சொல்லும் போது எஸ்தர் கொஞ்சம் அதுல இருந்து ஸ்கிப் பண்ண பாக்குறாங்க. எஸ்தர் சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல, ராஜா கூப்பிடாம எல்லாம் போக முடியாது. அப்படி போய் ஒருவேளை ராஜா பொற்செங்கோல் நீட்டலைன்னா நம்ம கதை முடிஞ்சது. அதனால அப்படியெல்லாம் ராஜா இன்னும் என்னை அழைப்பிக்கவில்லை என்று சொல்லி பொதுவாகவே நம்மிடத்தில் ஒருவர் உதவி கேட்கும் போது நாம் சொல்லுகிற சாக்கு போக்கு போல எஸ்தரும் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் நமக்கு எதுக்கு வம்பு என்று. அப்பொழுது இந்த மொர்தெகாய் எஸ்தருக்கு சில வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறான். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை 14வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். இதை கேட்டதும் எஸ்தர் என்ன பண்ணாங்க என்று நம்ம கீழே படிக்கிறோம். எஸ்தர் செயல்பட ஆரம்பித்தார்கள். 3 நாட்கள் உபவாசிக்கிறார்கள். ராஜ சமூகத்தில் போகிறார்கள். எடுத்ததும் தன் காரியத்தை வைக்காமல் விருந்து வைத்து ராஜாவை எப்படியெல்லாம் பிரியப்படுத்த முடியுமோ பிரியப்படுத்தி ராஜாவினுடைய மொத்த ஃபேவரையும் சம்பாதித்து அதன் பிறகு தன் காரியத்தை வைத்து அந்த காரியத்திலே ஜெயத்தையும் கண்டார்கள். இந்த நாளிலே சபைக்கு பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் தருகிற வார்த்தை இதுதான், முகாந்திரம் அறிந்து செயல்படுங்கள்.
எதற்காக கர்த்தர் என்னை இங்கே வைத்திருக்கிறார், எதற்காக கொண்டு வந்திருக்கிறார், எதற்காக இன்னும் ஜீவனை தந்திருக்கிறார், எதற்காக இந்த மேன்மையை தந்திருக்கிறார், எதற்காக இந்த திறமையை தந்திருக்கிறார், எதற்காக இந்த ஐஸ்வர்யத்தை கையில தந்திருக்கிறார், எதற்காக இந்த பாதையிலே என்னை நடத்துகிறார். ஒரு தேவ பிள்ளை, இந்த பார்வை தேவ பிள்ளைக்கு தேவை. காரியம் என்ன, முகாந்திரம் என்ன? முகாந்திரம் அறிந்து செயல்படாதவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படும் தருணத்தையும் தங்களுக்கு கொடுக்கப்படும் கிருபையும் போக்கடிக்கிறது மாத்திரமல்லாமல் தங்கள் வாழ்க்கையே உண்மையாய் சரியாய் வாழவில்லை என்றுதான் அர்த்தம். உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருப்பது எஸ்தரே, நீ வாழ்ந்து சுவித்திருப்பதற்கு மட்டுமல்ல, இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால். இது செயல்படும் காலம். முகாந்திரம் அறிந்து செயல்படுங்கள். வேதத்திலிருந்து ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையை முன்வைத்து அவர்கள் முகாந்திரம் அறிந்து செயல்பட்ட காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வார்த்தையை எல்லாரும் கவனமா கேட்கணும். அதாவது பேதுரு நிருபம் எழுதும்போது சொல்லுவார், இந்த தேகத்தை விட்டு நான் சீக்கிரமாய் பிரிந்து போகும் டைம் வந்துவிட்டது என்பதை அறிந்ததனால இந்த தேகத்தில் இருக்கும் காலம் அளவும் நான் இதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேதுரு 1வது அதிகாரத்திலே பேதுரு சொல்வதை பார்க்க முடியும். 2 பேதுரு 1வது அதிகாரம் 13-14 வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கூடாரத்தில். ஏன் இதை சொல்றேன்னா, இது என்ன தெரியுமா? கூடாரம். இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை போதும் 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 போதும். ஒன்னு செய்யணும்னா இந்த கூடாரத்தில் இருக்கும் அளவு தான். இந்த கூடாரத்தில் இருக்கும் அளவு. பவுல் சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து அவரோடு போய் இருக்க எனக்கு ஆசை உண்டு, ஆகிலும் நான் இந்த தேகத்தில் வாசம் பண்ணுவது, அதாவது நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு அவசியமானதான். கர்த்தர் நமக்கு அவசியமானவைகளை வைத்திருக்கிறார், நம்மையும் அநேகருக்கு அவசியமாக வைத்திருக்கிறார். முகாந்திரம் அறிந்து செயல்படணும். கர்த்தர் ஒவ்வொன்றையும் அழைக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். நம்புறவங்க மட்டும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்புல வித்தியாசம் உண்டு, ஒவ்வொரு கொடுக்கப்படுகிற கிருபைகள்ல வித்தியாசம் உண்டு. தேவன் என்னை அழைத்திருக்கிறார், நீதிமானாக்கி இருக்கிறார், அதுதான் ரட்சித்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார், அவருடையவனாய் அவருடையவளாய் நிறுத்தி இருக்கிறார். நாம் முகாந்திரம் அறிந்து செயல்பட தவறுகிறோம் என்றால் அதுதான் மௌனமாயிருந்தால். இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால், வேதம் மௌனமாயிருக்கிறவர்களை, மௌனத்தில் இறங்குகிறவர்களை மரித்தவர்களோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். ஆமென். நீ மௌனமா இருந்தா, நீ சும்மா இருந்தா, நமக்கு எதுக்கு வம்புன்னு இருந்தா, உனக்கு ஏன் இந்த ராஜ மேன்மை கிடைத்தது? எதினால் கிடைத்தது? தயவினால். ஏன் கிடைத்தது? நம்ம எதினால் கிடைத்தது என்று பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஏன் கிடைத்தது என்று யோசிக்கிறோமா? ஏன் தந்தார்? மரண கண்ணிக்கு நான் தப்புவிக்கப்பட்டோம், தேவனை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், சாட்சி சொல்லுகிறோம். ஏன் தப்புவித்தார்? திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்திமரம் இருந்தது. அந்த அத்திமரம் 3 வருடம் ஆகியும் கனி கொடுக்கவில்லை. அவர் வந்து சொல்றார், இந்த அத்திமரத்தை வெட்டி போடு என்று சொல்லும் போது அதை பராமரிக்கிறவர் சொல்லுகிறார், இன்னும் 1 வருடம் இருக்கட்டுமே. ஏன் இருக்கணும்? குரூப் போட்டோ எடுக்கிறதுக்கா? நான் அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்றேன், அது கனி கொடுத்தால் சரி. சபையே கேள், உன்னை வாழ வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. உன்னை மரண வாசலில் இருந்து தூக்கி எடுத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு.
உன்னை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. மரணத்துக்கும் உனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்த நிலையிலே உன்னை தூக்கி எடுத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த வனாந்திரத்தில் நடத்துவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில கொண்டு போவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. கோரமாம் சோதனையில் ஆழங்கள் நடத்துனதே சுவத்ரே ஞானவன். நல்ல கவனமா கேளுங்க. தாவீது சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 29வது வசனத்திலே அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? இந்த தாவீது இங்கே அனுப்பப்பட்டது எப்படி அனுப்பப்பட்டான் தெரியுமா? தகப்பன் தாவீதை அழைத்து 17வது வசனத்திலே ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற தன் சகோதரரிடத்திலே ஓட்டமாய் ஓடி இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்திலே கொடுத்து, உன் சகோதரர் சுகமா இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இங்கே தாவீது சாதாரணமாக அனுப்பப்படுகிறான். எல்லாரையும் கர்த்தர் ஆபிரகாமை போல அழைத்து அனுப்ப வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆபிரகாமை கர்த்தர் எப்படி அவரே அழைக்கிறார். சத்தம் கேட்கிறான், ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று பரலோக சத்தம் தொனிக்கப்பட்டு புறப்பட்டவன் ஆபிரகாம். அங்கே தாவீதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நான் எதற்கு இந்த வார்த்தை சொல்லுகிறேன் தெரியுமா? நம்மை நடத்துகிறதும் நாம் அனுப்பப்படுகிறதும் நம்மை கொண்டு செல்லுகிறதும் சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் உங்க மேல அபிஷேகம் இருக்கிறது என்கிற நிச்சயம் இருக்குமானால் அதிலே கர்த்தர் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார் என்பதே. அதனால தாவீது என்ன பண்றார் தெரியுமா? பால் கட்டிய மட்டும் எடுத்துட்டு போகல, கவனையும் தூக்கிட்டு போறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே நிறைய ஐட்டத்தை தூக்கிட்டு போன, இது கடையில இடுப்புல வேற அவர் கவனையும் தூக்கிட்டு போறார், அடப்பைய வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது அங்க போய் நிற்கும் போது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், என் மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார்னா என்னை சும்மா ஒரு இடத்துக்கு கொண்டு போகவே மாட்டார். இந்த பார்வை ஒரு தேவ பிள்ளைக்கு வேணும். அப்பதான் அடுத்து பார்க்க ஆரம்பிப்பான். அடுத்து என்ன அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிப்பான். இன்னைக்கு அடுத்ததை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமா? பார்க்க முடியலையே. இன்னைக்கு நம்ம நேற்று உள்ளதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்ததை பார்க்க முடியுதா? எல்லாரும் கோலியாத்தை பார்த்து ஓடும் போது தாவீது வந்து கேட்கிறான், இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னு. ஏன்னா என்ன இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். என் முன்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை, நான் இதுவரை பார்க்காத பிரச்சனை, நான் அறியாத பிரச்சனை. என்ன என் தகப்பன் அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புனா, நீ போய் கொடுத்துட்டு வான்னு. ஆனா நான் போய் கொடுக்கும் போது கோலியாத் வந்து நின்று பேசுறான். கோலியாத் எப்பெல்லாம் பேசுவான் தெரியுமா? அப்படி காலையும் மாலையும். இவரு கொடுத்து விசாரிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா கோலியாத் வந்துட்டான். தாவீது திரும்பி போக விடல ஆண்டவர். தாவீது திரும்பி போய் இருக்கணும். தாவீதுட்ட நீ ஓட்டமாய் போய், அப்படிதான் இருக்கு பைபிள்ல. அதன் அர்த்தம் என்ன? எங்கேயும் நின்றாத. அவருக்கு தெரியும் இவன் ஆளு சாதாரண ஆளு கிடையாது, இவன் நிப்பான். அதனால ஓர கொடுக்கிற, நல்லா இருக்கீங்களா, சுகமா, சுகம், அப்படியே வாங்கிட்டு வர. இங்கே கோலியாத் வந்து நிற்கும் போது அவன் பேசுறதை கேட்டதும் தாவீது கேட்கிறான், இவனை கொலை செய்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அதாவது தனக்கு செய்யப்பட போகிற காரியத்தை குறித்து அவன் கேட்டு விசாரிக்கிறான். கேட்டு அறிந்த பிறகு கோலியாத்தோடு ஃபைட் பண்றதுக்கு ரெடி ஆகிறான்.
கோலியாத்தோடு ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். அவன் சொல்ற 32வது வசனத்தை வாசியுங்கள். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியது இல்லை, இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன். முகாந்திரத்தை அவன் அறிகிறான். அவன் அறிந்து செயல்பட துடிக்கிறான், செயல்பட ஆயத்தமாகிறான். காரணம், அவன் காதிலே ஒரு வாக்குத்தத்தம் கேட்கிறது. அந்த வாக்குத்தத்தம் என்பது என்ன? இவனை கொலை செய்கிறவனுக்கு இன்னது செய்யப்படும். 26வது வசனத்திலே, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? கேட்டறிகிறான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், முகாந்திரம் இல்லாம கர்த்தர் எங்கேயும் யாரையும் கொண்டு போக மாட்டார். ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நம்மை நிறுத்துகிறார் என்றால் அந்த இடத்துல நாம் கேட்டு அறிய வேண்டிய காரியத்துல ஒன்று என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்ன இங்க கொண்டு வந்திருக்கிறீங்க, எனக்கு என்ன செய்ய போறீங்க? எனக்கு என்ன, நான் அதை அறியணும். இல்லப்பா, இவனை கொலை செய்யறவனுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னா, இவன் கொடுத்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்க எனக்கு ஒண்ணு இல்லைன்னா இங்க எனக்கு என்ன காரியம்? கெபிக்குள்ள போய் எலியா இருக்கிறான், அங்கே எலியாவுக்கு ஒன்றும் இல்லை. எனவே கர்த்தர் கேட்டார், உனக்கு இங்க என்ன காரியம்? வெளியே வா. எனக்கு ஒன்றும் இல்லாத இடத்துல என்னை கர்த்தர் நிறுத்த மாட்டார். எனக்கு ஒன்றும் இல்லாத இடத்துல என்னை கர்த்தர் உட்கார வைக்க மாட்டார். எனக்கு ஒன்றும் இல்லாத இடத்துல என்னை கர்த்தர் கூடாரம் போட விட மாட்டார். ஆமென். எனக்கு ஒன்றும் இல்லாத இடத்துல ஆகார் அலைந்து திரிந்தால் அல்லவா, ஒரு இடத்துல போய் உட்கார்ந்த பாருங்க. அவளுக்கு ஒன்றும் இல்லாத இடத்துல உட்கார விடல. ஆனா அவளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு ஊற்று இருந்தது. அவ ஊற்ற பார்த்து உட்காரல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? உட்கார வைத்தார். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த பார்வை வேணும். இந்த கோலியாத் வந்து நிற்கிறது 1-2 நாள் அல்ல, 40 நாள். அப்போ அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டான். அவன் ஸ்ட்ராங்கா நிக்கிறான். இவங்க ஓடுறத பார்த்து ஸ்ட்ராங் ஆயிட்டான். இவன் கேட்கிறான், என்ன செய்யப்படும்? இல்லப்பா, ஒண்ணுமே இல்லை, நான் எதுக்கு இங்க நிக்கணும்? உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடுவில் கொண்டு போய் நிறுத்தினதும், என்னை ஏன் கொண்டு வந்து 2 எசேக்கியேல் கேட்கவில்லை. எசேக்கியேல் கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? ஆண்டவர், உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் உயிரடையும் சொல்ல இருந்தா ஆமீன் சொல்லிட்டு போயிருப்பார். ஆனா அவர் போகல. ஏன் போகல தெரியுமா? நீ பேசு. எஸ், அப்ப எனக்கு இங்க காரியம் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை இந்த முகாந்திரத்தை அறிந்து கொள். என்ன ஏன் இப்படி வைத்திருக்கிறார்? நமக்கு நன்றாய் தெரியும். இந்த இடத்துல தாவீது ரெடி ஆனதுமே முதல் பிரச்சனை எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? வீட்டில இருந்து, அண்ணங்கிட்ட இருந்து. அவன் அந்த மனுஷரோட 28வது வசனத்தை வாசியுங்கள். அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப்பு கேட்டபோது, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? யுத்தத்தை பார்க்க அவனுக்கு இன்னும் தெரியல. இவன் என்ன செய்ய வந்தான் தெரியுமா? யுத்தம் செய்ய வந்தான். ஆமென். நீ யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். முதல் பிரச்சனை இங்க இருந்து வருது. அடுத்த பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னா, சவுலே சொல்லுகிறான் 33வது வசனத்திலே, சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன். ஒரு ஆளு கூட அங்க சொல்லல உன்னால முடியும்னு. ஆனா அவன் சொல்றான், நான் செய்றேன், நான் யுத்தம் பண்றேன். இங்கே தாவீது எதையுமே நம்பல, தன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நம்பினான். கர்த்தர் நம்மை நமக்குள்ளே அந்த அபிஷேகத்தை வைத்திருப்பது ஏதோ கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு போறதற்கல்ல. எனக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது. சிம்சோனுக்குள்ளிருந்த அபிஷேகம் அவனை சுற்றி கட்டப்பட்ட கயிறுகளை நெருப்பு பட்டா எப்படி அருந்து போகுமோ அப்படி அந்த கட்டுகளை உடைத்தது. கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், கிருபையை வைத்திருக்கிறார். அபிஷேகம் பெற்றும் தேவ கிருபைகளை பெற்றும் அழைக்கப்பட்டும் இன்னும் நம்ம சாதாரணமா தான் வாழ்ந்துட்டே இருக்கிறோம். இல்ல, நமக்குள்ள அந்த தீ எரிஞ்சிட்டே இருக்கணும். ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன செய்ய போகிறீர் ஆண்டவரே? என்னைக்கு என்னுடைய இந்த நிலைமைக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது.
அவன் பார்த்துட்டே இருக்கிறான். சிங்கத்தை கொன்னாச்சு, மாற்றம் வரல. கரடியை கொன்னாச்சு, மாற்றம் வரல. நான் எதுக்கு கோலியாத்தை கொல்லணும்? சிங்கத்தை கொன்னாலும் எனக்கு பழைய வாழ்க்கை தான், கரடியை கொன்னாலும் பழைய வாழ்க்கை தான். அபிஷேகம் வைக்கப்பட்ட பிறகும் திருப்பியும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறானா? அபிஷேகம் வைக்கப்பட்ட பிறகு சவுலுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்காக தாவீது போறார். போயிட்டு யுத்தம் வந்ததும் தாவீது திரும்ப வராரு. திரும்ப ஆடு மேய்க்க விடுறார். அரண்மனைக்குள்ள என்றாய் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது தாவீது நினைச்சிருப்பார், கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து நம்மளை எங்க கொண்டு உட்கார வைப்பார்? சவுல் பக்கத்துல கொண்டு உட்கார வைப்பார். இப்ப வீட்டுல இருந்து லெட்டர் வருது, அன்புள்ள மகன் தாவீதே, இங்க ஆடுகள் மே மேன்னு கத்திட்டு இருக்கு, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்து இந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்ப்பா. பார்த்தா போச்சு, இவங்க விட மாட்டாங்க, இவங்க விட மாட்டாங்க. ஆமே, திருப்பி அப்படிதான் இருக்கு பைபிள்ல. 17வது வசனம், ஈசாய் தன் குமாரனாகிய தாவீது 15வது வசனம். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற யுத்தம் வந்ததும் அண்ணன்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, ஏய் இது கத்தி செய்யற வேலை, நீ இது கிட்டார் வேலை கிடையாது. யுத்த காலத்துல போய் கிட்டார் எடுத்து வாசிட்டுலாம் இருக்க முடியாது, ஓடு. அப்பா கூப்பிட்டு விடுறாரு. அப்பா எதுக்கு கூப்பிட்டு விடுறார்? எங்க போன ஆடை விட்டுட்டு? அப்பா அபிஷேகம், ஓடு ஆடு. அப்படி இருக்கும்போது தான் இப்ப அப்பா திருப்பி கூப்பிட்டு விடுறார். ஆமே, உனக்குள்ள கர்த்தர் வைத்த அபிஷேகத்திற்கு ஒரு முகாந்திரம் இருக்கும்னா நீ எங்க போகணுமோ அங்க கொண்டு போ, அங்க கொண்டு போய் நிக்க வைப்பா. ஹல்லேலூயா. ஆமே, கர்த்தர் என்னை அபிஷேகித்ததை நான் நம்புறேன்னு சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னை அழைத்ததை நான் நம்புறேன்னு சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிற கிருபைகளை நான் நம்புறேன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. தாவீது முகாந்திரம் அறிந்தார். கர்த்தர் தாவீதை கொண்டு இஸ்ரவேலுக்கு ஜெயத்தையும் தாவீதுக்கு புதிய துவக்கத்தையும் கொடுத்தார். முகாந்திரம் அறிந்து செயல்பட ஆயத்தமாகும் போதே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண இறங்கி விடுவார். நம்ம மௌனமா இருக்க பாருங்க, அந்த எஸ்தர் ஆயத்தமானதுனால ஃபேவர் வெளிப்படுது, தயவு வெளிப்படுகிறது. எதற்காக கர்த்தர் கொண்டு வந்தார்? எதற்காக நிறுத்தினார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மோசே கர்த்தர் அழைக்கிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்கிறார். அப்படி சொல்லும் போதே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் 19வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். யார்கிட்ட சொல்றார் தெரியுமா? மோசே கிட்ட தான் சொல்றார். 40வது வயதுல மோசே என்ன நினைத்தான் தெரியுமா? 25வது வசனம், தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்று அறிந்து கொள்வார்கள் என்று தன்னுடைய கையினாலே. முடியாம போயிட்டு அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் கர்த்தர் சஞ்சரிக்க வைத்து இப்போ கர்த்தர் அவன்கிட்ட பேசுறார். ஆனால் அந்த பார்வோன் கை வல்லமையை கண்டார். யாருடைய கை? இப்போ கர்த்தர் அழைத்ததின் முகாந்திரம் என்ன தெரியுமா? மோசே, உன் கையை காட்டுறதுக்கு இல்ல, என் கையை காட்டுறதுக்கு. கர்த்தர் தம்முடைய கை வல்லமையை காட்ட ஆரம்பித்த நமக்கு எல்லாமே தெரியும். அதுல 1-2 வார்த்தைகள் மட்டும் டச் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் அழைத்ததின் நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். என் கையினால, என்னால, என் கையினால் இப்படி சொல்லும் போது கர்த்தர் சைலண்ட் ஆயிட்டார். 40 வருஷம். இப்ப அவனால முடியாது, அவன் கையில ஒரு கோல் இல்லாம முடியாது. எங்க போய் நின்னாலும் கோலோட தான் நிப்பார். ஆமா, அதனாலதான் கேட்டோம், கையில என்ன இருக்கு? இதே 40 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் கேட்டிருந்தா என்ன சொல்லிருப்பா தெரியுமா? ஆண்டவர், இந்த டிகிரி இருக்கு, இந்த டிகிரி இருக்கு, எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லம் எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த டிகிரி வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன். ஆண்டவர் கேட்கல. இப்போ டிகிரியும் போச்சு, எல்லாம் போச்சு. உன் கையில என்ன இருக்கு? ஒரு கோல், ஒரு போடு அப்படின்னார். கர்த்தர் மோசே அழைத்ததின் முகாந்திரம் என்ன? என் கை வல்லமையை காட்டணும். நமக்கு தெரியும், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 17வது வசனத்திலே 4:17, யாத்திராகமம் 4:17, இந்த கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். 18வது வசனத்தில் மோசே தன் மாமனாகிய எத்ரோவினிடத்திலே போய் சொல்லுகிற, நான் இப்படி எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்துக்கு திரும்பி போய், இந்த வார்த்தை தான் ரொம்ப
ஆச்சரியமான வார்த்தை, அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக. அதாவது டோட்டலா விட்டுட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன் இருக்கும் போதுதான் இவருக்கு அவங்க இன்னும் இருக்கிறாங்களா, அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி உத்தரவு தரணும். அவரும் சுகமாய் போய் வாரும் சொல்லும் போது அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். இனி நல்லா கவனிக்கணும். 21வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும். என்னது? எத்தனை அற்புதம்? அற்புதம்னா ஒண்ணு, அற்புதங்கள்னா நிறைய. எத்தனை அற்புதம்? நிறைய. எத்தனை அற்புதம்? மோசே இதுவரை எத்தனை அற்புதம் பார்த்திருக்கிறார்? ஒண்ணு 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 ஒண்ணு. உன் கையில் அளித்திருக்கிற, கையில் என்ன இருக்கு? மோசே இந்த கோலை வச்சு எத்தனை அற்புதம் பார்த்திருக்கிறார்? ஒண்ணு. ஆனா இந்த கோலுக்குள்ள எத்தனை இருக்கு? நிறைய இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இன்னும் நிறைய பார்க்கணும். நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. இத ஒன்னும் செஞ்சுட்டு போறதுக்கு இல்ல. நல்ல கவனமா கேளுங்க. எத்தனை பேரு கவனிக்கிறீங்கன்னு தெரியல. மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மோசே, நீ பார்த்தது ஒண்ணு. நாம பார்த்தத இன்னொரு ஆளை பார்க்க வச்சிடலாம். நம்ம பார்க்காததை எப்படி பார்க்க வைப்போம்? நாம ஒண்ணு செஞ்சு பழகினதை இன்னொரு ஆளுக்கு முன்னாடி செஞ்சிருவோம். நாம செய்யாததை எப்படி செய்வோம்? நீ எதுல கவனமா இருக்கணும்? எச்சரிக்கையாயிரு. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த கோலை பாம்பா மாத்திர தெரியுமா? அதோட முடிச்சுட்டேன்னா முடிஞ்சு அடுத்ததும் இருக்கு. சோ நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும் தெரியுமா? இந்த கோல் உன் கையில இருக்கணும். நமக்கு நன்றாய் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. நல்லா தெரியும். பார்வோனுக்கு முன்பதாக இப்பொழுது கோலை கீழே போடுறாங்க. அந்த கோல் எதுவா மாறிச்சு தெரியுமா? சர்ப்பமா மாறிச்சு. சர்ப்பமா மாறினதும் நடந்தது என்ன சொல்லுங்க? மந்திரவாதிகளும் வந்து 11வது வசனம் 7வது யாத்திராகமம் 7:11. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை. இப்ப எல்லா கோலை எங்க கிடக்கு? கீழே கிடக்குது, கீழே கிடக்குது. ஓகே, இனி கவனமா கேளுங்க. திரும்ப யார் கையில மட்டும்தான் கோல் வந்துச்சு தெரியுமா? மோசே கையில மட்டும். யார் கையில கோல் போகல தெரியுமா? மந்திரவாதிகள் கையில. என் கையில கோல் வரலனாலும் பரவாயில்ல. நான் சிலர் பாருங்க, ஒரு காரியத்துக்காக போராடுவாங்க ஜெபத்துல. அதுதான், அதோட விட்டுருவாங்க. அதோட நல்ல புரிந்து கொள்ளுங்கள். அதாவது பாம்பு சாகணும், கோல் உடையக்கூடாது. சிலருக்கு கோல் உடைஞ்சாலும் பரவாயில்ல, பாம்பு செத்தா போதும். ஆனா கர்த்தர் என்ன சொல்லி அனுப்புறார் தெரியுமா? நான் உன் கையிலே கொடுத்திருக்கிற இந்த அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்னாக செய்யும்படிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. அற்புதம் காட்டுறது ஆச்சரியப்படுத்துறதுக்கு இல்ல, வான் பண்றதுக்கு. இவன் பார்வோனும் போடுறான், ஒவ்வொருத்தனும் மந்திரவாதிகளும் போடுறான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாக மந்திர கிரியைகள் வெளிப்படுதுனாலே உங்களுக்குள்ள இருந்து வல்லமை வெளிப்பட்டு அர்த்தம். இஸ்ரவேலர்கள் இத்தனை பேர் இருந்தார்களே, இவ்வளவு நாள் இருந்தாங்களே, யாருக்கு முன்னாடியாவது இந்த பார்வோனுடைய மந்திரவாதிகள் கோலை போட்டு பாம்பாக்குனாங்களா? இல்ல இல்ல. ஆனா மோசே வந்தா கோலை கீழே போட்டா என்னவா மாறுது? பாம்பா மாறுது. ஏன்னா இவனுக்குள்ள இருந்து வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சுட்டு. இப்போ இந்த கோல் பாம்பை விழுங்குறது மட்டும் இல்ல, இவங்க அடுத்து எதுல கவனம் செலுத்துறாங்க தெரியுமா? இந்த கோலை கையில் எடுக்கணும்.
தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் தேவன் ஆவியிலே யுத்தம் பண்ண வைப்பார், ஆமன் ஜெபத்திலே போராட வைப்பார். ஆனா அந்த இடத்துல நம்முடைய ஜெபத்தை முறிக்க, இந்த ஜெபம் தான் இவன் கடைசி ஜெபமா இருக்கணும், இந்த போராட்டம் தான் இவனுடைய கடைசி போராட்டமா இருக்கணும், இந்த யுத்தம் தான் இவனுடைய கடைசி யுத்தமா இருக்கணும்னு சத்துரு பல விதங்களிலே கொண்டு வந்து போராடுவான். ஒரு தேவ பிள்ளை, நீ சோர்ந்து போக கூடாது. உன் கையில கர்த்தர் கொடுத்திருப்பது ஒரு அற்புதம் அல்ல, அநேக அற்புதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் அநேகர் ஆவியில் ஆரம்பம் பண்ணி ஒரு பிரச்சனைனாலே போய் முழங்கால் படிட்டு இருக்கிற அநேகருக்கு இன்னைக்கு முழங்கால் பட முடியல. என் கோல் முறிந்து விட்டது. கோல் முறிந்து விட்டது என்பதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லணும்னா, முறிந்த ஆவியை யாரால் குணப்படுத்த கூடும்? இந்த நாளிலே அதுதான் பார்வோனுடைய கோல். ஆண்டவர் விழுங்குச்சு விழுங்குச்சு விழுங்குச்சுன்னு கை தட்டிட்டு போயிடாத, அதை திரும்ப எடுத்துரு கோலா. அதுதான் கர்த்தர் காட்டி கொடுக்கிறார். நீ போட்டுட்டு போயிடக்கூடாது, திரும்ப எடுக்கணும், திரும்ப எடுக்கணும். நம்மை தேவன் அழைத்தது ஒரு அற்புதத்துக்காக அல்ல, நம்மை தேவன் அழைத்தது ஒரு ஈவென்ட்டுக்காக அல்ல. முகாந்தரம் அறிந்து செயல்படு. ஏன் பார்வோனுடைய கோல் சர்ப்பமாய் மாற தேவன் அனுமதித்தார்? இது அடுத்த ஒரு கேள்வி. கர்த்தர் அனுமதிக்காம அது ஆகாது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் அக்கினியை இறக்க காலை முதல் மாலை வரை பிரயாசப்பட்டு கர்த்தர் அனுமதிக்கவில்லையே, அதனால அவங்களுக்கு அக்கினி இறக்க முடியவில்லையே. ஆனா இங்கே பார்வோனுடைய மந்திரவாதிகள் போட்ட அத்தனை கோலும் பாம்பா மாறுது. ஆனா அதே நேரத்தில் உடன்படிக்கை வெட்டிக்கு முன்னாக வைத்த இஸ்ரவேலருடைய அத்தனை கோலும் துளிர்க்கல. ஆண்டவரே, அவனுக்கு இருக்கிற இரக்கம் கூட சில நேரத்தில் நமக்கு அப்படி தோணும். பார்வோனுடைய மந்திரவாதிகள் போட்ட அத்தனை கோலும் எதுவா மாறுது? அதன் அர்த்தம் அத்தனை கோலுக்கும் என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. ஆனா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாக வைக்கப்பட்ட எல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்ட கோத்திரம் தானே, எல்லாம் ரத்தத்தால் மீட்கப்பட்ட கோத்திரம் தானே. நியாயப்படி பார்த்தா எல்லா கோலுமே என்ன செஞ்சிருக்கணும்? துளித்திருக்கணும். அப்படி செய்யல. சில நேரத்தில் பிசாசு இப்படி எல்லாம் காட்டுவான். பாரு, அங்க போனா கர்த்தர் யாருக்கு எப்போ துளிர்க்க வைக்காருன்னே தெரியாது. ஆனா இங்க வந்துட்டேனா, ஆமென், அங்க போனா பாரு, என்ன பாரு, அந்த ஆரோன் கோல் மட்டும் துளிர்க்குது. அங்க பாரு, அங்க பாரு, அந்த பாஸ்டர் வீட மட்டும் பாரு, அந்த விசுவாசிக்கு மட்டும் இப்படி, இவங்களுக்கு மட்டும் இப்படி இப்படி. ஆனா இங்க பாரு, நீ எந்த கோலை கொண்டு வந்தாலும் பாம்பா மாறும், பாம்பா மாறும். அதுக்கப்புறம் அது கோலா மாறாது. இப்போ பார்வோனுடைய மந்திரவாதிகள் கையில திரும்ப அந்த கோல் போகல, ஆனா மோசே கையில திரும்ப கோல் போகுது. கர்த்தர் எப்படியெல்லாம் கொண்டு வந்தார் தெரியுமா? யாத்திராகமம் 8:18 மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்திரையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் பண்ணினார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. யாத்திராகம் 9:11 அந்த கொப்புளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளுக்கும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. முகாந்திரத்தை அறிந்து கொள். ஒரு காரியத்துக்காக அல்ல, ஒரு காரியத்துக்காக போராடணும். போராடி நிக்கிறோம், போராடி நின்று சர்ப்பத்தை அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட், நீ எகிப்துக்குள்ளே தான் இருக்கிற, இந்த கோலை வச்சு நீ நைல் நதி அடிக்க வேண்டி இருக்குது. என்ன ஆண்டவர் இது? அப்ப மோசே நினைச்சிருப்பார், ஆண்டவர் கரெக்டா சொல்லுவார் பாருங்க. யாத்திராகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். காலமே நீ பார்வோனிடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான், நீ அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று சர்ப்பமாய் மாறின கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு. இப்படி ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவரே அது அந்த கோல் எங்க? அதுவும் போச்சு. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன் கையில கொடுத்தது எங்க? நான் உன் கையில கொடுத்த கிருபை எங்க? நான் உன் கையில் கொடுத்த தாளந்து எங்க? ஒரு போராட்டத்தை சந்தித்ததும் எல்லாத்தையும் தூக்கி போட்டோமே. ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. சர்ப்பமாய் மாறின கோலை உன் கையில் பிடித்து கொண்டுனா நிக்கணும். எங்க போச்சு நான் மேல வச்சிருக்கிற அபிஷேகம்? எங்க போச்சு நான் உனக்கு கொடுத்த கிருபை? எங்க போச்சு? சர்ப்பமாய் மாறின அந்த கோலை உன் கையில் பிடித்து கொண்டு இதை வச்சு நீ நைல் நதியை அடிக்கணும். அதோட விட்டாரா? இல்ல, இதை வச்சு சிவந்த சமுத்திரத்தை பிளக்கணும்.
அதோட விட்டாரா? இல்ல, இத வச்சுட்டு நீ கர்த்தருடைய பர்வதத்துல உயர்த்தி அமலேக்கிய ஜெயிக்க நிக்கணும். ஒரு தேவ பிள்ளை அறியணும், முகாந்தர் அறிந்து செயல்படணும். என்னை கர்த்தர் அழைத்தது ஒரு யுத்தத்துக்காக அல்ல. ஹல்லேலூயா. அந்த சாட்சி பெட்டிக்குள்ள இந்த கோல் போய் சேரும் வரைக்கும், இந்த கோல் கையிலே, மோசையின் கையிலே, ஆரோனுடைய கையிலே பத்திரப்பட்டிருக்கிறது போல ஒரு தேவ பிள்ளை நித்தியத்தில் போய் சேரும் வரைக்கும் தேவ சமூகத்திலே பத்திரப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அதனாலதான் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், உனக்கு ஆரம்பத்தில் நீ பெற்ற அந்த கிருபை வரங்களை அனல் மூட்டி எழுப்பு அப்படின்னு. அனல் மூட்டி எழுப்பு. சர்ப்பமா மாறின கோலை உன் கையில் பிடித்துக் கொண்டு. இன்னைக்கு அநேகருடைய பிரேயர் லைஃப் பாருங்க, ஒரு காரியத்துக்காக போராடுவாங்க, ஒரு காரியத்துக்காக போராடுவாங்க. அந்த காரியம் சரியா நடக்கலைன்னதும் அந்த ஜெபம் என்கிற கோலை அங்கே போட்டுருவாங்க. இங்கே கோல் பாம்பா மாறுச்சுல, பார்வோனுடைய மந்திரவாதிகளுடைய செயல் எல்லாம் போச்சு. ஆனா பார்வோனுடைய இருதயமும் கடினப்பட்டது. இப்ப ஜனங்களுக்கு கொடுத்த வைக்கோல கூட கொடுக்காதபடிக்கு ஸ்டாப் பண்ணி இருக்கும்போது ஜனங்கள்லாம் நடந்து வராங்க. நடந்து வரும்போது வழியில யார் நிக்கிறா தெரியுமா? பிரைஸ் தி லார்ட் சொல்ல மோசே நிற்கிறார். மோசையை பார்த்தது யாத்திராகமம் 5:20-21 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கு எதிர்பட்டு அவர்களை நோக்கி. ஆமென். சில நேரத்துல சிலர் அப்படியே நம்ம மேல கோபத்துல வரும்போது, அல்லது நாம ஒருத்தங்க மேல கோபத்துல போகும்போது அந்த ஆளு மட்டும் வழியில நின்னாங்கன்னு வைங்கள, எப்படி இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு போகும்போது வழியில மோசே நிக்கிற. பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? நேரா வந்து மோசே கிட்ட எரிஞ்சு விழுறாங்க. மோசேக்கும் புரியல, மோசேக்கு புரியல. அதனாலதான் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், இங்க பாருப்பா, நான் உன் கையில் கொடுத்திருக்கிற அற்புதங்கள் யாவையும். இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தது, நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? இவ்வளவு போராடி நடக்கல, நம்ம அந்த கோலை கீழே போட்டுருவோம், கீழே போட்டுருவோம். நம்ம கொடுக்கப்பட்ட கிருபை எல்லாம் விட்டுருவோம், வரங்கள் எல்லாம் விட்டுருவோம். ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷை பேசி கொண்டிருந்த அநேகர் இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி போட்டாங்க, அந்த கோலை கீழே போட்டாங்க. நான் இதுக்கு அந்நிய பாஷை பேசணும்? என்ன நடக்குது? என்ன நடந்துச்சு? பார்வோன் இருதயம் கடினப்பட்டுச்சுப்பா. ஆனா மந்திரவாதிகளுடைய செயல் எல்லாம் இல்லாம போயிட்டு, கர்த்தர் வந்து எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மரத்தை சபித்தார் அல்லவா, அந்த மரம் எப்பொழுது பட்டு போச்சு தெரியுமா? ஒரு அத்தி மரத்தை இயேசு சபித்தாரு, எப்பொழுது பட்டு போச்சு தெரியுமா? உடனே பட்டு போச்சு. ஆனா பட்டு போனது அவங்களுக்கு எப்போ தெரிஞ்சு தெரியுமா? அடுத்த நாள். ஒரு மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது உடனே, மார்க்ல சொல்லப்பட்டிருக்கு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த அத்திமரம். அப்ப ஏன் இப்படி இருக்கு? கர்த்தர் சொன்ன உடனே எங்க பட ஆரம்பிச்சு தெரியுமா? வேர்ல. வேர் படும்போது தெரியாது வெளியே, ஆனா நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது அந்த மரம் மொத்தம். கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ணும்போது சத்துருவின் அடி வேர்ல கை வைப்பார். ஆமென் சொல்றவங்க, இன்னைக்கு கர்த்தர் சபையோடு பேசுகிறார். அந்த கோலை திரும்ப கையில் எடு. உன் முழங்கால்கள் முடக்கப்படுவதாக. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நமக்கு தெரியாது ஏன் ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை கொடுத்தீங்க. ஓப்பனி பினேகாஸ் மேல கோவம்னா அவங்கள அடிச்சிருக்க வேண்டியதான். ஆண்டவரே, உடன்படிக்கை பெட்டி எதுக்கு ஆண்டவரை பிடிக்க கொடுக்கணும்? உடன்படிக்கை பெட்டியை பிடிக்க கொடுக்கலைன்னா பிரச்சனை எல்லையோட முடிஞ்சிடும். தொல்லை உள்ளதா இருக்கு. உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் பிடிக்க அலோவ் பண்ணதே இதை கொண்டு எங்க வச்சாங்க தெரியுமா? தாகவனுடைய விக்கிரக கோட்டைக்குள்ள கொண்டு வச்சாங்க. சில இடத்துல கர்த்தர் உள்ள போய் தான் அடிப்பா, நமக்கு போக முடியாது. ஜீசஸ். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, உன் கையில கொடுத்த இந்த அற்புதங்கள் யாவையும் நேர இதை கொண்டு விக்கிரத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தர் அலோவ் பண்றார் பிடிக்க. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியில தேவ பிரசனம் நிறைந்திருக்கிறது. அதனாலதான் திரும்ப தாவீது எடுத்து வரும்போது, எடுத்து வரைக்கும் முன்னாடி அந்த ஊர் மக்கள் திறந்து பார்த்தாங்க, பொத்து பொத்துன்னு விழுறாங்க. திரும்ப எடுத்துட்டு வரும்போது ஊசா ஊசா என்ன ஊசா 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 போச்சு. ஆமா, ஹாய் அப்படி சொல்லிட்டு உடன்படிக்கை பெட்டியில கை வச்சான். இப்படியே நிக்கிறான், பொத்துன்னு விழுறான். அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குன்னா பிரசனம் இருக்கு.
அப்படி பிரசனை இருந்தோம். ஆண்டவரே, பெலிஸ்தர் வந்து தூக்கிட்டு போகும்போது ஒன்றும் தெரியாதது மாதிரியே இருந்ததுங்களே ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே, அவன் எங்க கொண்டு வைக்கான்னு எனக்கு பார்க்கணும். அவன் நேர தாகோனுடைய விக்கிரகத்துக்கு முன்னாடி கொண்டு வைத்து விட்டு அவன் போயிட்டான். இவர் எழும்பிட்டாரு. அடுத்த நாள் வரும்போது இவர் உள்ள உட்காந்துட்டாரு. வந்து பார்த்தா தாகோனுடைய விக்கிரகத்துக்கு மூக்கு உடைஞ்சிருக்கு. அவன் ஹல்லேலூயா. உனக்கு தெரியாது நீ ஜெபிக்கும் போது நடக்கிறது என்ன, அது அவனுக்கு தெரியும். அதனாலதான் அவன் ஜெபத்தை முழக்க பார்க்கிறான். முகாந்திரம் அறிந்து செயல்பட இந்த நாளிலே கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார், நீ கீழே போட்ட கோலை திரும்ப எடு. நீ கீழே போட்ட கோலை திரும்ப எடு. சத்துருவின் அடி வேர்ல கர்த்தர் கை வைக்கிறார். பார்வோன்ல கை வச்சார். பார்வோனை தொட்டார். பார்வோனின் மந்திரவாதியை தொட்டார். அடுத்து பார்வோனுடைய மிருகங்கள், அடுத்து பார்வோனுடைய தலைப்பிள்ளை விட்டார். அவரு பார்வோனை கொண்டு வரார். ஹல்லேலூயா. அந்த சேர்ல உட்கார விடல. பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி, நமக்கு இந்த அந்தரங்கத்தில் வான மண்டலத்தில் நடக்கிற யுத்தம் நமக்கு தெரியாது. நமக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன, நான் இதை பார்க்கல அதை பார்க்கல, 4 பேர் பேசுறது தான் நமக்கு தெரியுது. வழியில நின்ற மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா ஜனங்க பேசுறாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர், நீ எச்சரிக்கையா இரு. நீ என்ன வந்தால் எந்த ஒரு இடத்துல இந்த கோலை வேண்டான்னு முறிச்சிடாத, இந்த கோலை வேண்டான்னு தூக்கி போட்டுறாத. அதனாலதான் அநேகர் ஆவியில் ஆரம்பம் பண்ணி அநேகர் மாம்சத்துக்கு உட்பட்டு போக காரணம் என்ன தெரியுமா? ஆவி முறிந்து போய்விட்டது. நான் எவ்வளவு ஜெபம் பண்ணி நான் எதிர்பார்த்த பதில் இல்லையே, எதிர்பார்த்த பலன் இல்லையே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் சொல்லுகிற உன் கையில் கொடுத்திருக்கிற இந்த அற்புதங்கள் அதை வேற யார் கையில் கொடுக்கல மோசே, உன் கையில் கொடுத்திருக்கிற, உன் கையில கொடுத்திருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்து. மோசே அந்த கோலை பிடித்துக் கொண்டு, உனக்குள்ளே நான் துவங்கினேன், உனக்குள்ளே நான் துவங்கின அநேக காரியங்கள் உண்டு. உன்னை நம்பி நான் இந்த கிருபையை உனக்கு ஊட்டி இருக்கிறேன். இந்த விண்ணப்பத்தின் ஆவியையும் இந்த கண்ணீரின் ஆவியையும் நான் உன் மேல ஊட்டி இருக்கிறேன். உனக்கு நான் இந்த கிருபையை கொடுத்திருக்கிறேன். யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற அந்த கிருபையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டேனா, அது வேண்டான்னு தூக்கி போட்டுட்ட. இல்ல 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 இல்ல, இந்த கோலை கொண்டுதான் கர்த்தர் மோசே கிட்ட போடுங்கிறார், மோசே கிட்ட அடிங்கிறார், மோசே கிட்ட நீட்டுங்கிறார். இந்த கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுங்கிறார். இவ்வளவு அற்புதங்கள் கையில் இருக்கா? எல்லாரும் இப்படி கையை பாருங்க. ஹல்லேலூயா. சும்மா பாருங்க, இவ்வளவு அற்புதங்கள் அந்த கையில வச்சிருக்கிறாளா? எஸ். இது எப்படி சாத்தியமாச்சு? அவர் அந்த கை எப்போ இந்த கையை பிடிச்சதோ, அந்த கை இந்த கையை பிடிச்சதோ இந்த கை வேற கை ஆயிட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மந்திரவாதிகள் சொல்றாங்க பார்வோன்ட்ட, இது தேவனுடைய விரல்னு. பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான், பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான், பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான். சரி, பார்வோன் விட்டாலும் கர்த்தர் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான். என்ன ஆண்டவரே இருக்கு மோசே, இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்குது. பாருங்க, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, சில விருந்து எல்லாம் போகும்போது சாப்பிட்டு இருக்கும் போதே சொல்லுவாங்க, நீங்க உடனே சாப்பிட்டு தீத்துறாதீங்க, அடுத்த ஐட்டம் வருது, அடுத்த ஐட்டம் வருது. நிறைய கல்யாண வீட்டில எல்லாம் 2-3 கறிகள் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சோறு வைப்பாங்க. எதுக்குன்னா அடுத்து வரும்போது வேற அடுத்த ஐட்டம் வருது. ஆமே, நம்ம ஒரே ஜபத்துல, நமக்கு என்னன்னா ஒரே ஜபத்திலே 3வது வானம் வரைக்கும் போயிடணும். இதான் நம்ம பிரச்சனை. நம்ம கோலை போட்டதும் அது பாம்பாறணும், பாம்பாறினதும் பார்வோன் ஐயோ அம்மானு ஓடணும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வரணும். கோலம் எடுக்க கிடையாது. பார்வோன் ஓடலைன்னா மோசே கோலம் எடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த கோலை சர்ப்பமாய் மாறிய கோலை பிடித்துக்கொண்டு நீங்க ஒரு காரியத்துக்காக உபவாசிக்கிறீங்கல்ல, ஒரு காரியத்துக்காக கர்த்தர் உங்களை கொண்டு எத்தனை காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஒரு காரியத்துக்காக
ஒரு யுத்தத்திலே நீ தளர்ந்துட்டிய, நீ காலாட்களோடு ஓடும் போது சோர்ந்து போவாயானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவேன்? அதைதான் இந்த நாளிலே சபைக்கு கர்த்தர் பேசுகிறார். முகாந்தரம் அறிந்து செயல்படுங்கள். எனக்கு ஏன் சிலருக்கெல்லாம் பாருங்க, ஆண்டவர் நல்ல தரிசனங்களை கொடுப்பார், சொப்பனத்தில் அநேக காரியங்களை உணர்த்துவார். ஏன் கர்த்தர் உங்ககிட்ட அது ரிலேட்டடா ஏதோ ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆனா இவங்க அதை விட்டுட்டு கர்த்தர் என்கிட்ட அப்படி சொன்னார். கர்த்தர் என்கிட்ட மோசே மாமனார்ட்ட போய் என்ன சொன்னார்? எவ்வளவு மாமனாரை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கலாம் தெரியுமா? ஹாய் மாமா, இங்க பாருங்க கோலை போட்டது எப்படி பாருது பாருங்க. ஒன்னும் சொல்லல. நம்ம ஆட்கள்லாம் ஃபுல்லா மாமனார் வீட்டில் தான் போயிருந்து, அங்க ஒண்ணுமே கிடையாது. பேசாம உயிரோடு இருக்கிறாங்களான்னு ஒண்ணு பார்த்துட்டு வரேன். அவன் இது அந்த கோலை பிடிச்சி மனைவிட்ட கூட கோலை போட்டு காட்டல. அவன் போறாரு. பன்றிகள் முன்னாடி முத்துக்களை போடவே கூடாது. உங்களுக்கு தெரியணும், இந்த இடத்துல கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிற பாரத்தை நான் சொன்னா இங்க வேல்யூ இருக்கா இல்லையாங்கிறத உணரணும். அதனாலதான் கர்த்தர் மோசையை அழைத்து முதல்ல ஆரோன் கூட கனெக்ட் பண்ணி கொடுக்கிறார். ஆரோனோடு கலாத்தியர் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். எஸ், ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். எல்லார்ட்டையும் போய் விளம்பல பவுல். தனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை, தனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஓட்டம், தன்மேல் வைத்திருக்கிற தேவ திட்டம் எல்லார்ட்டையும் விளம்பல. 9வது வசனத்தை வாசியுங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் ஏபாவும் யோவானும் நாங்கள் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து யாருக்கு விவரித்தார் தெரியுமா? இத கேட்ட யார் கை கொடுப்பாங்களோ, இத கேட்டதும் யார் என்ன என்கரேஜ் பண்ணுவாங்களோ, இத கேட்டதும் யார் எனக்கு துணையா நிப்பாங்களோ, தூண்களா எண்ணப்பட்ட நமக்கு தேவன் கொடுத்த பாரம், நமக்குள்ள தேவன் கொடுத்த நமக்கு தெரியும். நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அவ்வளவுதான் சொல்றார். கரடியை கொன்றது, சிங்கத்தை கொன்றத தாவீது தன் அண்ணன்ட்ட கூட சொல்லல. ஆனா எங்க சொல்லணும் அங்க போய் சொல்லுகிறான். சவுல் இடத்துல போய் சொல்றான். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் எல்லாருக்கும் அதை விவரித்து காண்பிக்கவில்லை. உடனே கேமரா ஆன் பண்ணு உட்காரு, கர்த்தர் எனக்கு பேசினது முடிஞ்சு. ஆமே, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? முகாந்திரம் அறிந்து கொள். இன்னும் உயிரோடு இன்னும் இன்னும் இன்னும். அதுல ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, யாத்ராகம் 4வது அதிகாரத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பாத்தீங்களா எப்ப மோசே கிட்ட வராருன்னு? நம்ம நினைக்கிறோம் 40 வருஷம் ஆனாலும் மோசே கிட்ட வரலன்னு. அவர் மோசே கிட்ட வரல, உண்மைதான். ஆனா அந்த 40 வருஷம் அவர் செய்த செயல் இந்த ஒரு வசனத்துல அவர் சொல்லிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? உன் பிராணனை வாங்க தேடின ஒருத்தனை கூட நான் விட்டு வைக்கல. ஆமென். உன் பிராணனை வாங்க தேடின எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் முச்சடியில எழுந்தருளி வரார் மோசே அப்படிங்கிறார். அவர் அவ்வளவு நாள் சும்மா இருந்தார் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? வெயிட்டிங் பீரியட்னா அவர் அங்க சும்மா உட்கார்ந்து இருப்பார் நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் நமக்கு ஒரு துவக்கத்தை தரும்போது உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும்
என்னாண்ட 1-2 வருஷம் இல்ல, 40 வருஷம் உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் அவங்க ஒரு ஆளை வீட்டுல தேடி தேடி அடிக்கிறார். மோசேயை உனக்கு கொல்லணும், மோசேயை உனக்கு கொல்லணும். இந்த பார்வோன் மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். எத்தனை பேர் அனுப்பியிருப்பான், எத்தனை பேர் அனுப்பியிருப்பான். ஆண்டவர் யார் யாரெல்லாம் மோசைக்கு அகைன்ஸ்ட் எழும்புறாரோ பெரிய லிஸ்ட் எடுத்தார். இப்ப மோசையை செப்பரேட் பண்ணிட்டு மோசை இங்க இருந்து, கர்த்தாவே சும்மா இரு, ஆண்டவரை சும்மா போவாங்க, ஆண்டவரை என்னை பாரு, ஒன்னெல்லாம் பார்க்க முடியாது போ. 1-2 வருஷம் இல்ல, 40 வருஷம் முடிச்சிட்டு இங்க அப்படி திரும்பும் போது, மோசே மோசே உனக்கு நான் ஒன்று சொல்லவா, என்ன ஆண்டவரே, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று ஆமென் எழும்புகிறவர்களும் நினைக்கிறவர்களும் நமக்கு தெரியாது. ஆனால் பதில் அளிக்கிறவர், பதில் செய்கிறவர், பழி வாங்குகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். கர்த்தர் மோசேயை கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போறார் பாத்தீங்களா? ஆமென். அப்போ இன்னும் எனக்கு கர்த்தர் எனக்கான அந்த வே கர்த்தர் ஓபன் பண்ணல, எனக்கான டைம் வரல, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுதானே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவே, இருப்பு கதவுகளை முறித்து வெண்கல தாழ்பாள்களை உடைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நீ அறிந்து கொள். முகாந்திரம் என்ன என்பதை அறிந்து கொள். அவங்க எல்லாம் இல்ல, ஆனா கர்த்தர் உன்னை உயிரோட காக்குறாருன்னா ஆமென். உன் கையில சிலவற்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் கையில சிலவற்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னை சூழ்ந்திருக்கிறவங்க டிஸ்கரேஜ் பண்ணும் போது அதை கீழே போட்டுறாத. இனி நான் ஜெபிக்க மாட்டேன், இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன், இனி நான் ஆவியில நிரம்ப மாட்டேன் எல்லாம் விட்டுறாத. அந்த கோலை திரும்ப எடு, அந்த கோலை திரும்ப எடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 நபர்களை கொண்டு வந்தேன், ஆனா கர்த்தர் இங்கே நிக்க வைக்கிறார். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு அநேகரோடு பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தையால் என் ஆவியில உணர்கிறேன். கர்த்தர் அந்த கோல் எங்கன்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. நீ ஆதியில் கொண்டிருந்த அந்த பக்தி எங்க, அந்த வைராக்கி எங்க, அந்த அன்பு எங்க, அந்த விசுவாசம் எங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே கைவிட்டு போனது போலதான் இருக்கும். மோசைக்கு அப்படிதான். மோசே யாருக்கு சப்போர்ட்டிவா இவ்வளவு காலம் இருந்தாலும் தன்னுடைய எவ்வளவு மேன்மையை விட்டு ஜனங்களுக்காக போய் நின்னா. சில பாருங்க, பிள்ளைகளுக்காக எவ்வளவு காரியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணாலும் அந்த பிள்ளைங்க காலை தூக்கிட்டு போயிருவாங்கல்ல. மோசைக்கு அப்படித்தானே இருந்துச்சு. ஐயோ, நான் இவனுக்கு நன்மை செய்ததல்லவா, அவன் உன்னை எனக்கு தலைவனா வச்சது யாருன்னு கேட்டாங்க. நீ யாருன்னு கேட்டாங்க. அதானே அர்த்தம். என் விஷயத்துல தலை போட நீ யாரு? ஹல்லேலூயா. சில பெற்றோருடைய கண்ணீர் அதுதான். பிள்ளைங்க விஷயத்துல தலை போட கூட முடியாது. இன்னொரு ஆள்கிட்ட கேட்பாங்க, பிள்ளைகிட்ட கேட்டு சொல்லுங்க, 3வது பர்சன்ட்ட கேட்பாங்க. இல்ல, மோசைக்கு அதனாலதான் விரக்தி தாங்க முடியல. மோசை கர்த்தர் செப்பரேட் பண்ணி வைத்திருந்தார். ஒரு நாள் வந்தது, மோசை இப்பொழுது மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது ஜனங்கள்லாம் மோசை கிட்ட சேர பயந்து நிற்கிறாங்க. அன்னைக்கு வழியில நின்ன மோசையை பார்த்து திட்டிட்டு போனாங்க. இப்ப ஜனங்கள்லாம் ஆரோன் உட்பட, நேற்று ஆரோன் பேசினான், ஏன் ஆண்டவர் மோசையை கொண்டுதான் பேசுவாரோ, எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாரோன்னு சொன்ன ஆரோன் உட்பட நிற்கிறாங்க. மோசைக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. மோசை இறங்கி வரான், இறங்கி வரான். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். மோசையை கையை கர்த்தர் வெறுமையா விடவே மாட்டார். ஒண்ணு கோல் இருக்கணும், இல்லைன்னா பலகை இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை சும்மா மட்டும் விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையை பிடிங்க. சில நேரத்தில் அதை பிடிக்க முடியலையா, வசனத்தை பிடிச்சிருங்க. உங்க முகம் பிரகாசிக்கும். உதிக்கிறவன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார்கள். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 30வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர், யாத்திரா 34:30.
ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். இப்ப கூப்பிட்டா ஒருத்தர் வர மாட்டாங்க. இப்போ கூப்பிட்டா உங்க பிள்ளைங்க கூட வருவாங்களான்னு தெரியாது. வா நம்ம ஜெபம் பண்ணலாம். வந்துட்டாரு ஜெபம் பண்ண, நீங்க போய் ஜெபம் பண்ண. இப்ப கூப்பிட்டா யாராவது வராங்களா? ஆனா ஒரு நாள் வந்தது, ஆரோனால வருவான். இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? மோசே அவர்களை வா. எப்பாண்டவர் இது சாத்தியாகும்? உன் கையில நான் கொடுத்த அற்புதங்கள் எல்லாம் முதல்ல நீ செய். உன் கையில நான் நீ ஒரு அற்புதம் செஞ்சுட்ட, இன்னொன்றுல கோல் எடுக்க மறக்கிற. பார்வோன் மந்திரவாதிகளுடைய கோலை விளங்கிட்ட, நைல் நதி அடிக்க மாட்டேங்கிறியே, புழுதி அடிக்க மாட்டேங்கிறியே, சூரியனை பார்த்து கோலை வீச மாட்டேங்கிறியே. நீ ஒரு காரியத்துக்காக கோல் எடுத்த, போராடுன, உபவாசித்த, ஆனா அடுத்த காரியத்துக்கு எடுக்கல. ஆண்டவர், அது ஜனங்க அப்படி பேசுறாங்க, அவங்க கண்டுக்காத. நீ பாரு, முச்சடையில அந்த வனாந்திரத்துல நீயும் நானும் மட்டும்தான் இருந்தோம். இதை மட்டும் உன் மைண்ட்ல செட் பண்ணிரு. நீ போயிட்டே இரு. நீயும் நானும் மட்டும்தான் இருந்தோம். மோசே, உன்னுடைய எண்டு வரும் பாரு, அன்னைக்கு மலை உச்சியிலையும் நீயும் நானும் மட்டும்தான் இருப்போம். மீதி எல்லாரும் கீழே, மீதி எல்லாருக்கும் கீழே பாய். அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரே பர்வதத்துல நீயும் நானும் மட்டும்தான். நாளைக்கு உன்னை எடுத்துக்கொள்ள போகிற அந்த மலை பூச்சியில கீழே எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நீ வருவ. நீயும் நானும் மட்டும்தான், நீயும் நானும் மட்டும்தான். பல முறை மோசே மலையில ஏறினார். ஒவ்வொரு முறை ஏறும்போதும் கர்த்தர் மோசையை கீழே இறக்கிட்டே இருந்தார், கீழே இறக்கிட்டே இருந்தார். ஏன் தெரியுமா? செய்ய வேண்டியது இருக்கு. கீழே போ மோசே, கீழே போ, கீழே போ. எல்லாம் செய்து முடித்த பிறகு மோசே வா, மோசே நீ வா. பல முறை நம்முடைய ஜீவன் போய் போய் வந்தது, இதோட முடிந்தது என்று நினைத்தோம். அவர் திரும்ப திரும்ப அனுப்புறார். இதே போலதான் ஒரு நாள் அனுப்புவார். அன்னைக்கு நம்முடைய முகம் பிரகாசிக்கும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்த வார்த்தைங்க சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். இனி அடுத்து தொட்டேன்னா அரை மணிக்கு தாண்டிரும். அதனால நான் செபிக்க விரும்புகிறேன். நீங்க ஒரு காரியத்துக்காய் போராடினீங்க, அதோட அந்த கோலை போட்டுட்டீங்க. ஆமென், ஆமென். சிலருடைய ஜெப பாய் அழுக்கடைந்திருக்கிறது. இன்னைக்கு போய் தூசியை தட்டிருங்க. சிலர் ஜெபத்துக்குன்னே மேட்டு வச்சிருக்கிறாங்க. சிலருடைய ஜெப அறைகள் இன்னும் திறக்கப்படவில்லை. சிலருடைய ஜெப நேரங்கள் வேற எதுக்கோ போயிட்டு. ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் அடுத்து என்ன? ஆண்டவரே கோலங்க, கோலங்கப்பா. ஆண்டவர் அது அந்த அதோட முடிஞ்சது இல்லை. அதை வச்சுதான் நான் உன் கையில். கர்த்தர் சொல்ல, நீ திரும்பி வா, திரும்பி வா. ஹல்லேலூயா. இனியும் இந்த நாட்களை வீணாக்க கூடாது. திரும்ப எழும்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து வலது கரத்தை ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு இந்த கோரஸை விசுவாசத்தோடு. ஆமென். கர்த்தர் உங்ககிட்ட சொல்ற, திரும்ப அந்த கோலை எடுக்கணும். நீ திரும்ப அந்த கோலை எடுக்கணும். யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த பார்வண்டையே கோலை போட்டுட்டு வந்துட்டியே. உன்னால எவ்வளவு பெரிய காரியம். ஒரு காலத்துல உன்னை கொண்டு உன்னை ஜெபிக்க வைத்து எத்தனை மந்திரவாதிகளை இல்லாமாக்கினார் தெரியுமா உனக்கு? உனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு நிமிஷம் கவனிங்க. மந்திரவாதிகள் பிரயத்தனம் பண்ணி செய்யக்கூடாம போனதை மந்திரவாதிகள் யார்கிட்ட போய் சொன்னாங்க? அப்ப யார்கிட்ட சொல்லல? மோசே கிட்ட. தெரியாது நமக்கு. அங்க பயங்கர டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஜெபிக்கும் போது. அதனாலதான் 21 நாள் ஃபாஸ்டிங் இருந்து தளர்ந்து விழுந்த தானியேல்ட்ட கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றான்,
நீ ஜெபிக்கும் போதே நான் வந்துட்டேன். ஆனா 21 நாள் பெர்ஷியா ராஜா கூட எனக்கு ஃபைட் நடந்துட்டு இருந்து. வான மண்டலத்தில் நடக்கிற யுத்தம் நமக்கு தெரியாது. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ முகாந்தரம் அறிந்து செயல்படு. சத்துருவின் அடி வேரோடு கர்த்தர் இல்லாமல் ஆக்கி. ஆமென். மோசே ஆண்டவரை பார்த்து சொன்னார், வேற யாரையாவது நான் எதுக்கு மோசே இந்த முச்செடியில வரணும்? வேற யாரையாவது நான் எதுக்கு மோசே உன் பிராணனை வாங்க தேடின எல்லாரோட யுத்தம் பண்ணணும்? வேற யாரையாவது நான் எதுக்கு மோசே உன்னை நான் இதுவரை உயிரோட காக்கணும்? இன்னைக்கு இதே கேள்வியை கர்த்தர் கேட்கிறார். வேற யாரையாவது நான் எதுக்கு மோசே உன்னை தேடி வரணும்? நான் எதுக்கு ஒண்ணு உயிரோட காக்கணும்? எத்தனை பேர் உன் பிராணனை வாங்க தேடுனாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. உனக்கு லிஸ்ட் தெரியாது, நான் லிஸ்ட் வைத்து யுத்தம் பண்றேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன் கையில நான் வைத்திருக்கிற என் அற்புதங்கள் உன் கையில தான் வச்சிருக்க. என்னால் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே என்ற கண்ணீரோடு யாராவது நிக்கிறீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உங்க கையில தான் அற்புதங்களை வைத்திருக்கிறார். என்னால எதுவும் செய்ய முடியாம இருக்கிறேனே, உங்க கையில தான். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து. அர்ப்பணித்தேனா என் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய அன்புக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். உங்க சமூகத்தில் கிருபையாய் கொண்டு வந்து இந்த இயற்கை மாற்றத்தின் சூழ்நிலையிலும் அனுகூலமாக்கி ஆராதிக்கும்படி அழைத்து கொண்டு வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். பாட துதிக்க ஆராதிக்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. எங்களோடு பேசினீரப்பா. நாங்கள் முகாந்தரம் அறிந்து செயல்பட, மௌனமா இராதபடிக்கு விழிப்போடு செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். அப்படியே ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அனலை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. இருதயம் கொழுந்து விட்டு எரிவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, தள்ளாடுகிற முழங்கால்களும் தளர்ந்த கைகளும் திடப்படுவதாக. மோசே அந்த கோலை கையில் பிடித்துக் கொண்டு, எஸ் லார்ட், என்ன வந்தாலும் இதை விடாதபடி பற்றி கொண்டு உமக்காய் நிற்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாய் மாற கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். தேவ சமாதானம், கிருபை, பாதுகாவல், தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் தாங்கும்படி கிருபை செய்வீராக. கண்மணி போல காத்துக்கொள்ளும் தேவனே, கிருபை உண்டாக பண்ணும். ஆசீர்வதியும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.